வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம நாக சதுர்த்தி பற்றிய ஒரு சிறப்பு பதிவா பார்க்க போறோம். நாக சதுர்த்தினா என்ன, நாக சதுர்த்தியில நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு, இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள், நீங்க எந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில இருந்தீங்கன்னா இந்த சதுர்த்தி வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன் இந்த நாக சதுர்த்தி மாத்திரம் அப்படி சிறப்பு வாய்ந்தது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். நாக சதுர்த்தி இந்த ஆடி மாதத்துல சதுர்த்தி திதி அன்னைக்கு வரக்கூடிய தினம்தான் இந்த நாக சதுர்த்தி. ஆடி மாதத்துல, அதாவது ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி இந்த நாக சதுர்த்தி விழா வருது. இந்த நாக சதுர்த்தியில பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே திருமண தடைகள் விலகுவதற்கு உண்டான ஒரு சிறப்பு தினம் தான். திருமண தடைகள், அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனைகள், அடுத்து சகோதர சகோதரிகள் இடையே உள்ள உறவுல இருக்கக்கூடிய சில கசப்பு தன்மைகள், இது எல்லாமே விலகுவதற்கு உண்டான ஒரு சிறந்த தினம் தான் இந்த நாக சதுர்த்தி தினம். இந்த நாக சதுர்த்தியில அப்படி என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய அந்த 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி சந்திரன் உங்க காலபுருஷனுக்கு அந்த கன்னி ராசியில பயணிக்கிறார். இந்த கன்னி ராசியில பயணிக்கும் போது அந்த சந்திரன் காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல பயணிக்கிறார். அந்த 6ஆம் இடத்துல பயணிக்கும் போது இந்த காலகட்டத்துல சந்திரன் கேதுவோடு சேர்ந்து பயணிக்கிறார். கன்னிராசி அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே மன குழப்பத்துல இருப்பீங்க. இப்போ இந்த நாக சதுர்த்தி வரும்போது பாத்தீங்கன்னா எல்லா ராசி அன்பர்களுக்குமே சில ஒரு தடைகள் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க செய்யற தொழிலாகட்டும் சரி, நீங்க செய்கின்ற வேலையாகட்டும் சரி, நீங்க செய்கின்ற ஒரு முயற்சிகள் ஆகட்டும் சரி, எல்லாத்துலயுமே ஒரு சில தடைகள், தாமதங்கள், தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் எல்லாருக்குமே அடிக்கடி வந்துட்டு தான் இருக்கு. சில பேருக்கு அவர்களுடைய தசாபுத்திப்படி அந்த பலன்கள் ஒரு சின்ன சின்ன பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கும். அவர்களை அறியாமலேயே சில பேருக்கு இந்த சர்ப்ப தோஷத்தினுடைய தாக்கம் அதிகமா இருக்கும். நிறைய ஜாதகருக்கு இந்த கலியுகத்துல பாத்தீங்கன்னா 50% மேல இருக்கக்கூடிய அந்த ஜாதகர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சர்ப்ப தோஷத்தினுடைய தீவிரம் அதிகமா இருக்கு. சர்ப்ப தோஷம் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ராகு கேதுக்களுடைய பிடியில எல்லா கிரகங்களும் மாட்டிட்டு இருக்குது. ராகு கேது ஒரு பக்கம் இருந்ததுன்னா அதற்கு பிடியில தான் எல்லா கிரகங்களும், மற்ற கிரகங்கள் எல்லாமே மாட்டிட்டு இருக்குது. இந்த மாதிரியா இருக்கும்போது அந்த சர்ப்ப தோஷங்கள் அதிகமா இருக்கும். இந்த ஜாதகர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தோஷ நிவர்த்தி செய்வதற்கு காளஹஸ்திக்கு போகணும், அடுத்து பாத்தீங்கன்னா திருப்பாம்புரம் போகணும். இந்த மாதிரியான இடத்துக்கு போய் நீங்க அந்த சர்ப்பதோஷ நிவர்த்தி பரிகாரம் பண்ணிட்டு வாங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த நாக சதுர்த்தி பாத்தீங்கன்னா நீங்க எங்கேயுமே போக தேவையில்லை. ஆடி மாதம் வரக்கூடிய அந்த நாக சதுர்த்தியில நீங்க அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோயில்களுக்கோ இல்ல புற்று இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று நீங்க அங்க போய் வழிபாடு செய்தீங்கனாலே போரும். உங்களுடைய சர்ப்ப தோஷமாகப்பட்டது நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு தினமாக தான் இந்த நாக சதுர்த்தி தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நாக சதுர்த்தியில அப்படி என்ன விசேஷம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடி மாதத்துல வருது, காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறார், அதாவது ருணரோக சத்ரு ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார். சதுர்த்தின்னு சொன்னாலே எல்லோருக்குமே ஒரு நினைவுக்கு வருவது விநாயகருடைய வழிபாடு தான். எப்படி அந்த ஒரு பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய அந்த சதுர்த்தியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பண்றோமோ அந்த மாதிரி தான் அந்த ஒவ்வொரு சதுர்த்தியிலையும் நம்ம விநாயகரை நினைத்து நம்ம வழிபாடு பண்ணும் போது அதற்குண்டான ஒரு பலன்கள் நம்ம கைமேல் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த தினம். அந்த அம்மனாகப்பட்ட அந்த சந்திரனாக கூடியவர் அந்த கேதுவோடு சேரும் போது அந்த தோஷங்கள் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம். இந்த ஆடி மாதத்துல பாத்தீங்கன்னா அம்மனாகப்பட்டவள் அந்த எல்லா வரங்களையும் பக்தர்கள் என்னென்ன கேக்குறீங்களோ அது எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய ஒரு நேரத்துலதான் இருக்கிறா. இந்த ஆடி மாதத்துல அந்த பக்தர்கள் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மார்த்தமான பிரார்த்தனையும் வரமளிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக தான். எப்படி ஒரு பெற்றெடுத்த தாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு
கேட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்குறாளோ, அதாவது அழுத பிள்ளை பால் குடிக்கும் அப்படின்ற சொல்றதுக்கு தகுந்த மாதிரிதான் இந்த ஆடி மாதத்துல நம்ம அம்மனை நினைத்து விரதம் இருந்து நமக்கு உண்டான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனைகளை வைத்து நமக்கு தேவையானவற்றை அந்த அம்மனிடம் நம்ம வரமாக கேட்டோம்னா கண்டிப்பாக அந்த அம்மன் நம்மளுக்கு அந்த வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நாக சதுர்த்தி தினம் இருக்கு. அதனாலதான் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய அந்த சதுர்த்தியாகப்பட்டது நாக சதுர்த்தியாக கொண்டாடப்பட்ட சர்ப்பதோஷம் இருக்கிறவர்களுக்கு அந்த சர்ப்பதோஷ நிவர்த்தி அடைவதற்கு உண்டான ஒரு பலன்களையும் கொடுக்க போகுது இந்த நாக சதுர்த்தி. யார் யாருக்கெல்லாம் உங்களுடைய ஜாதகத்துல சர்ப்பதோஷம் இருக்கோ, இல்ல தோஷம் அதாவது 2ஆம் இடத்துல சர்ப்பம் இருக்கும், அதாவது ராகு கேது ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்கும் போது 2ஆம் இடத்துல இருக்கும் போது அந்த குடும்ப தோஷம்ன்றது வந்துடும். அந்த இடத்துல அந்த சர்ப்ப தோஷம் வந்து நின்றும். இந்த 2ஆம் இடத்துல ராகுவும் கேதுவும் இருக்கும்போது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நிறைய குடும்ப பிரச்சனைகள் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா காசை சேமிச்சு வைக்கவே முடியாது. யார் யாருக்கெல்லாம் காசு சேமிச்சு வைக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறீங்களோ அவர்களுடைய ஜாதகத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அவர்களுடைய லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல அந்த ராகுவோ இல்ல கேதுவோ இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த மாதிரியே அந்த காசு வீட்டுல நிலையற்ற ஒரு தன்மையோட இருக்குது. குடும்பத்துல கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாம இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகளிடம் ஒரு ஒற்றுமை இல்லாம இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கலியுகத்துல எல்லா சகோதர சகோதரிகளுமே பாத்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத ஒரு முரண்பாடுகளோட இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தியாக தான் எப்படி ஒரு வீட்டுல ஒரு பெண் குழந்தை ஒரு கல்யாணம் ஆகாத வரைக்கும் அந்த ஒரு பிறந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த புகுந்த வீட்டுக்கு போகும்போது அந்த கூட பிறந்தவர்கள் அந்த சகோதர சகோதரிகளுக்காக தன்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சீர்வரிசையாக செய்யறாங்க. அதாவது தன்னுடைய குழந்தைய தன்னுடைய சகோதரி போகக்கூடிய இடத்துல ஒரு நல்ல சந்தோஷமா வாழணும், எந்த விதமான ஒரு குறையும் இருந்துடக்கூடாது அவளுக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாசத்துல அந்த தனக்குண்டான எல்லா கடமைகளையும் செய்யறாங்களோ அதே அளவுக்கு அந்த சகோதரியும் ஒரு மனக்குறையோடு இல்லாம இருக்கணும். எங்க இருந்தாலும் தன்னுடைய சகோதரி, ஏன்னா ஒரே வயிற்றில் பிறந்த 2 குழந்தைகளும் தனித்தனியா இருக்கும்போது அந்த அவர்களுடைய எண்ணங்கள் அவர்கள்கிட்டயே தான் இருக்கும். தன்னுடைய சகோதரன் எப்படி இருக்கிறாங்களோ தன்னுடைய சகோதரி எப்படி இருக்கிறாங்களோ அந்த ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இடத்துல இந்த நாக சதுர்த்தி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சகோதர சகோதரிகளை நினைத்து ஒரு வழிபாடு நினைச்சு அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருந்தா நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு சகோதரி ஒரு மனசு ஒரு துன்பப்பட்டு துயரப்பட்டு இருக்கும் போதுதான் அந்த சகோதரனுக்கு அதனுடைய வழி ஆட்டோமேட்டிக்கா வரும். அதாவது தான் ஆடாட்டலும் தன் தசை ஆடும்ன்ற சொல்றதுக்கு தகுந்த மாதிரி அங்க சகோதரி ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கான்னா கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய அந்த சகோதரனுக்கு அந்த வழி கண்டிப்பா தெரிய வரும். அதனாலதான் எப்போதுமே இந்த மாதிரியான ஒரு தினத்தை தேர்ந்தெடுத்து, இதுவும் முன்னோர்கள் வைத்த தினம்தான் இந்த மாதிரியான நாக சதுர்த்தி. அடுத்து இதுக்கு மறுநாள் வந்து கருட பஞ்சமி வரும். இந்த மாதிரியான தினத்துல சகோதரி சகோதரனுக்காக தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நேரம், அதாவது எவ்வளவோ அந்த பெண்கள் வந்து ஒவ்வொருத்தருக்காக வழிபாடு, சுமங்கலி பிரார்த்தனை, அந்த கணவனுக்காக வழிபாடு பண்றது, அடுத்து தன்னுடைய குழந்தைகளுக்காக வழிபாடு பண்றது, இப்படி பெண்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்காகவும் வழிபாடு பண்ணும் போது தன்னுடைய கூட பிறந்தவர்களுக்காக வழிபாடு பண்ணக்கூடிய ஒரே தினம் இந்த நாக சதுர்த்தி தான். இந்த நாக சதுர்த்தி அந்த கருட பஞ்சமி தினத்துல அந்த சகோதர சகோதரிகளுடைய ஒற்றுமையும் உருவாவதற்கான ஒரு சிறந்த தினமாக தான் இருக்க போகுது. இந்த நாக சதுர்த்தியில உங்களுடைய வாழ்க்கையில அந்த சர்ப்ப தோஷம் இருந்தாலும் நீங்க இந்த தினத்துல அந்த புற்று இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று வழிபாடு பண்ணலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா சங்கரங்கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்றாங்க. அந்த கோமதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய புற்று மண்ணை எடுத்துட்டு வந்து மறுநாள் பாத்தீங்கன்னா அந்த கருட பஞ்சமி தினத்தன்று தன்னுடைய சகோதரனுக்கு கொடுத்து அவர்கிட்ட இருந்த அவர்களுடைய
அம்பாளுடைய ஆசியை பெற்று இருக்கக்கூடிய ஒரு தினமாக தான் இருக்கு. இப்படிதான் இந்த நாக சதுர்த்தி ஒரு தினமாகப்பட்டது மரபு வழியாக கொண்டாடப்படுது. நீங்க யாரெல்லாம் இதை செய்யாம இருக்கிறீங்களோ, இது வரைக்கும் எங்களுக்கு இதை பத்தியே எதுவுமே தெரியாது மேடம் அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா நீங்க இதை விடாம செஞ்சுக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த நாக சதுர்த்தியை நீங்க கொண்டாட உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த சர்ப்ப தோஷம் நிவர்த்தி அடையும். சில பேர் பாத்தீங்கன்னா வீட்டுல சின்னதா ஒரு நாகர் வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த நாகர் வாங்கி வச்சுட்டு அந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு அதுல ஒரு அபிஷேகம் பண்ணி அதற்கு அர்ச்சனை செய்து தூபம் தீபம் ஏத்தி அதற்கு நைவேத்தியம் செய்து எல்லாமே பண்ணுவாங்க. அத மாதிரி செய்யக்கூடிய ஒரு வழிமுறை இருந்தாலும் தாராளமாக பண்ணலாம். அதை பண்ணுனீங்கன்னா கண்டிப்பா இன்னும் பல மடங்கு உங்களுக்கு பலன்கள் கிடைப்பதற்குண்டான அந்த தோஷம் நிவர்த்தி அடைவதற்கு உண்டான எல்லா ஒரு பலன்களுமே கிடைக்கும். இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு திருமண தடைகள் அகலும். அடுத்து பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் தீரும். யார் ஒரு ஜாதகத்துல அந்த சர்ப்ப தோஷம் இருக்குதோ கண்டிப்பா உங்களுக்கு அந்த சர்ப்ப தோஷத்தினால கடன் பிரச்சனைகள் இருக்கும். ராகு, அதாவது குரு கேது, சுக்கிரன் ராகு, குரு ராகு, இந்த மாதிரியான ஒரு சேர்க்கை பெற்ற அந்த கிரக சேர்க்கையின் மூலமாக இந்த கடன் நிவர்த்தின்றது இருக்கவே இருக்காது. இந்த மாதிரியான சேர்க்கை பெற்ற ஜாதகர் அமைப்பு இருக்கா உங்களுக்கு, உடனே நீங்க இந்த நாக சதுர்த்தி தினத்தை தேர்ந்தெடுத்து அன்றைய தினத்துல இந்த தோஷ வழிபாடு நிவர்த்தி ஒரு பூஜையை செய்துட்டீங்கனாலே போறோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எல்லா வல்ல தோஷங்களும் நிவர்த்தி அடைஞ்சிரும். கண்டிப்பாக இதை செய்து அந்த அம்பாளுடைய ஆசையும் பெற்று அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு நீங்க எப்போதும் போல ஒரு வழிபாடு செய்து ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னாலே அந்த எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கிறதுக்கு முழு பலன்களும் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சிறந்த தினமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.